வெல்கம் டு பிஎஸ்எஃப் ஏர்னிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சிஹெச்எஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்புடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னு சொன்னால், இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்புடைய சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப்புடைய செகண்ட் ஆப் தான் இந்த ஆப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஃப்ரீயாகவே அமௌண்ட் தந்துட்டுருந்தாங்க. ஆனால் எப்படி தந்துட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஜாயின் போனஸ் வந்து ₹100 கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணாலே உங்களுக்கு வந்து ₹100 தந்துடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க கொடுக்குற குரூப்பில் ஜாயின் பண்ணால் ₹30. அப்புறம் டெய்லி சைன்இன் போனஸு, ஸோ அது ₹5. கரெக்டாக 7 days நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ₹50 இப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த போனஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ₹200 வச்சுருந்தாங்க. ஸோ 10 ஆப்பிள்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆப்பிள் வந்து ₹1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ₹10 ப்ளஸ் வந்து சைன்இன் வந்து ₹5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ₹15 வரைக்கும் நம்மளால் மேக் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களே வந்து ஒரு ₹300 கிட்ட அவங்களே வந்து தந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க ₹10 அவங்களுக்கும் அந்த ஆப்பிள் வந்து 10 ஆப்பிள் போகும். அதுலேருந்து நமக்கு ஒரு ரிபேட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ₹200 வந்து மினிமம் விட்ராவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா ₹330 மினிமம் விட்ராவல் கொடுத்துருந்தாங்க. வீக்லி ஒன்ஸாக விட்ராவலே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ₹500 விட்ராவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே அவங்க பனானா அப்படிங்கிற ஒரு பிளான் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அது ₹1000 பிளான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளானாக கொண்டு வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே கொண்டு வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து நல்லா கொண்டு போயிட்டுருந்தாங்க. பனானாவோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஹையாக ஆகிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 1 வீக்காக வந்து பனானாவோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஸோ பனானாக்கு அடுத்து பிஆர் ட்ரீ, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ட்ரீ ரெண்டுமே வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு 10 days முன்னாடி அல்லது ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் யாரும் வந்து இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணவோ ரெஃபர் பண்ணவோ கூடாது. யாரையும் இன்வைட்டும் பண்ண வேணாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்குள்ளே விட்ரா மட்டும் நீங்கள் எடுத்துகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே அது வந்து அதாவது கரெக்டான எண்டிங் ஸ்டேஜுக்கு போக முன்னாடியே நாம் வந்து சொல்லிடுவோம், இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பில் வந்து எந்த ப்ராடக்ட்டும் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னாடியே அலர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். ஸோ வந்து நீங்கள் என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த அலர்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் நீங்கள் ப்ராஃபிட்லேயே இருந்துக்கலாம். ஸோ தெரியாமல் க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து எந்த ஒரு ஆப்லேயும் நீங்கள் வந்து நியூவாகவும் ஜாயின் பண்ணாமல் உங்களால் இருந்துக்க முடியும். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஸு எல்லா ஆப்ஸுமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து கரெக்டான டைமில் நான் வந்து கொடுத்துருவேன். ப்ராஃபிட் எடுக்கிற டைமில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஆப்பில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, யாரையும் இன்வைட் பண்ணவும் கூடாது. ஓகே.